ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ஆரோக்கியமான ரொம்ப ஈஸியான டேஸ்டான ராகி மாவு புட்டு தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் சத்தான லஞ்ச் பாக்ஸு அனுப்பணும் அப்படின்னாலும், ஈவினிங் குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்னாலும் இந்த ராகி மாவு வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இப்போ நான் தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. இப்போ எடுத்துருக்கிற மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது கட்டி இல்லாமல் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மாவு நல்லா இப்போ இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். உதுத்தா உடனே உதிர்ந்துற மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ மாவு கட்டி இல்லாமல் நல்லா உதுத்தாச்சு. இதை இட்லி பானையில் வேக வச்சிடலாம். இப்போ இட்லி தட்டில் ஃபுல்லாக மாவு வச்சுட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் மாவு மேலே வச்சுட்டு மூடி வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக மாவு வெந்துருங்க. அவ்வளோதான். நல்லா ஆவி பறக்க நல்லா மணமான ராகி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிய விட்டுடலாம். இல்லை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ராகி மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye friends.